மீத்தேன் கெயில் திட்டங்களுக்கு அனுமதி கொடுத்த திமுக தற்போது பாவ மன்னிப்பு கேட்பதாக மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ விமர்சித்துள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் ஊழல் கட்சிகள் என்பது தமிழக மக்கள் மத்தியில் நிரூபணமாகியுள்ளதாக கூறினார். இரண்டும் ஊழல் கட்சிகள் என்பது நிரூபணமாகிவிட்டன. அதில் குறிப்பாக இரண்டு கட்சி தலைமையின் மீதும் வழக்கு இருக்கிறது. இங்கே இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு வழக்கு வேகமாக உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அது தேர்தலுக்கு முன்பே கூட தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அங்கே கலைஞர்களுடைய குடும்பத்தில் கலைஞர்களுடைய துணைவியார், மகள், அந்த அமைச்சர் மீது வழக்குகள் இருக்கின்றன. குறிப்பாக 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் ஏற்கனவே 6 மாதம் சிறையில் இருந்து விட்டு வந்திருக்கிறார்கள் திமுகவினர். எனவே இந்த ஊழலின் நாசப்பிடியிலிருந்து மீட்பதற்கான முழு தகுதி மறுமலர்ச்சி திமுக பங்கேற்கிற மக்கள் நல கூட்டணிக்கு உண்டு என்பதை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம்.